ఇచ్చిన మాట మర్చిపోయారు. ఇక మన భవితవ్యం ఒకటి. అందులో ఏది రాసినా సరే నాకు సమ్మతమే. ராமாயணம் அப்படின்றது வெறும் கதை மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில பல பகுதிகள்ல பல மொழிகள்ல பல்வேறு வடிவங்கள்ல சொல்லப்பட்டு வரும் ஒரு பண்பாட்டு மரபு. ஆனா இந்த ராமாயணத்துடன் தொடர்புடைய இடங்களை அகழாய்வு செய்யும் போது ஆர்கியாலஜிஸ்ட் உண்மையில கண்டுபிடிச்சது என்ன? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வரலாற்றையும் தொல்லியல் தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 1975 தொடங்கப்பட்ட ஆர்கியாலஜி ஆஃப் ராமாயண சைட்ஸ் ப்ராஜெக்ட் மூலமாக அயோத்தி, சித்ரகூட், ஸ்ரீவெங்கபுரம் போன்ற இடங்கள்லாம் அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்ல கிடைத்த பானை ஓடுகள், கட்டிட தடயங்கள் மற்றும் மணிகள் போன்ற மெட்டீரியல் கல்ச்சர் ஆதாரங்கள் மூலமாக அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை பற்றியும் பண்பாட்டு பற்றியும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா தொல்லியல் அப்படின்றது கடந்த காலத்திற்கு நேரடியாக சென்று பார்த்து சொல்லும் ஒரு அறிவியல் இல்ல. கிடைத்த ஆதாரங்களை வைத்து கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் ஒரு அறிவியல்.